தலைநகரை ஆளப்போவது யார்? எக்ஸிட் போல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே நம்ம முடிவுகளை பார்த்துட்டு இருக்கோம். டைம்ஸ்னா ஒரு நிறுவனம், ஜேவிசி போல் அப்படிங்கிறது நம்ம விவாதங்கள்லாம் வருவார். ஜேவிசி ஸ்ரீராம் அவருடைய போல் அது டைம்ஸ்னா உள்ள வெளியாயிருக்கு. அதை திரையில நம்ம பார்க்கின்றோம். அது பிஜேபிக்கு கூடுதல் வெற்றி வாய்ப்பு அப்படின்னு சொல்லுது. மேட்ரிஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய எக்ஸிட் போல்ஸில் ஒரு கடும் போட்டி நிலவுகிறது. கிட்டத்தட்ட ஒரு ரேஞ்சில் பிஜேபியும் ஆம் ஆத்மிக்கும் இடையே ஒரு கடும் போட்டி நிலவுவதை மேட்ரிஸ் போல் காட்டுது. மேலும் சில கருத்து கணிப்புகளும் வந்து கொண்டிருக்கின்றன. அதில் ஒரு அக்ரிகேட்டாக பார்த்தா ஒரு 42லேருந்து 49 சீட்டுகள் பிஜேபி பெறக்கூடும் அப்படின்னும் 20லேருந்து 28 சீட்டுகளை வந்து ஆம் ஆத்மி பெறக்கூடும் அப்படிங்கிறது தான் ஆவரேஜ். நான் இப்போ தான் கணக்கு போட்டேன். இப்போ நீங்கள் ஒன்றா பார்க்குறோம். இப்போ பீப்புள்ஸ் பல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் போல், எக்ஸிட் போல் பார்க்குறோம். 51லேருந்து 60 சீட்டுகளை பாஜக பெறும் அப்படின்னு, 10லேருந்து 19 சீட்டுகளை ஆம் ஆத்மி பெறும் அப்படின்னு. இதுவும் கூட ஆம் ஆத்மி ஆட்சியை இழக்கிறது அப்படின்னு கணித்திருக்கிறது. அடுத்த எக்ஸிட் போல் வரதை நம்ம பார்க்குறோம். பிஎம்ஆர்குடைய போல் பார்த்தா அதுவும் பாஜகவுக்கே வெற்றி வாய்ப்பு அப்படின்னு சொல்லுது. 39லேருந்து 40 சீட்டுகளை பாஜக பெறும் என்றும் 21லேருந்து 31 ஆம் ஆத்மி பெறக்கூடும் அப்படின்னும். எல்லாமே காங்கிரஸோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப மார்ஜினலாக அதிகபட்சமாக 1-2 தான் சீட்டுகளை பெறக்கூடும் அப்படின்னு கணிக்கிறாங்க. நம்முடைய திரு ஆர்கே ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். திரு ஆர்கே ராதாகிருஷ்ணன், வணக்கம். வணக்கம். எக்ஸிட் போல்ஸோடைய வரலாறை நம்ம சேர்த்தே பதிவு செஞ்சாகணும். அதோடைய ட்ராக் ரெக்கார்டு அவ்வளோ அதிகம் கிடையாது, அவ்வளோ சிறப்பானது கிடையாது இந்தியாவில், ஏன் உலக அளவில் கூட. பட் அஸ்யூமிங் இட் இஸ் ட்ரூ, இதில் எல்லாத்திலையும் உணர்த்துவது ஒண்ணுதான், ஆம் ஆத்மி ஒரு ஸ்வீப் செய்து வருகிறது சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும். அதுக்கு சாத்தியம் இல்லைன்னு அட்லீஸ்ட் நம்ம இந்த கட்டத்தில் முடிவுக்கு வர முடியுமா? நிச்சயமாக வர முடியும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இப்போ நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மிக்கு பல சான்ஸ் வந்து மக்கள் வழங்கியுள்ளார்கள். அந்த பல சான்ஸ்ல வந்து என்ன அவர்களால் செய்ய முடிஞ்சது என்ற கேள்வி நிச்சயமாக இருக்கிறது. மோகன்லால் கிளினிக்ஸ் ஆரம்பிச்சாங்க, சில விஷயங்களை செய்தார்கள் என்பதுல மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. பட் அதை தாண்டி நிறைய கரப்ஷன் அலிகேஷன்ஸும் ஊழல் அலிகேஷன்ஸும் அவங்க மேல வந்திருக்கிறது என்பது ஒரு வாஸ்தவமான விஷயம் தான். அப்கோர்ஸ் அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறைபிடிச்சது வந்து தவறு என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அதை தாண்டி பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. அந்த விஷயங்களுக்கு மணீஷ் சிசோதியா ஆனாலும் சரி, பல நபர்கள் வேற இருக்கிற நபர்கள் ஆனாலும் சரி, அவர்கள் எல்லாம் வந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து தள்ளப்படுகிறார்கள். இதோ